ஆக்சுவலா அந்த விமானம் வந்து F-35 என்ற விமானம் இந்தியாலயே வந்து திருவனந்தபுரத்துல ஒரு வாட்டி தரையிறங்கிட்டு பல நாட்கள் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. குறிக்கோள்கள் என்னன்ட்டே ஒரு வரையறைப்படுத்தாம இந்த போருக்கு அமெரிக்கா போனதால வந்த விளைவுகள் இன்னைக்கு அமெரிக்கா சந்திச்சுட்டு இருக்கு. ஈரான் ஜெயிக்குதா, யுஎஸ் ஜெயிக்குதான்னு இல்ல. மொத்தத்துல நம்ம தோக்குறோம் இல்ல. உள்நாட்டுல கேஸ் பற்றாக்குறை. ரஸ்லாஃபன் என்ற அந்த கேஸ் சுத்திகரிப்பு ஆலை மாத்திரம் திருப்பி கட்டுறதுக்கு $20 பில்லியன் செலவு. ஸோ அப்ப இது என்ன மாதிரியான இதுவா மாறிட்டு இருக்கு பாருங்க. ஹார்மூஸ்ன்றது எல்லாரும் போயிட்டு வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு இந்த தேவையில்லாத போரை ஒண்ணு தொடங்கி ஈரான் அடிக்க போய் ஹார்மூஸை ஈரான் கட்டுப்பாட்டுல விட்டது மட்டும் தானே அமெரிக்காவோட சாதனை. uh, 5,000 pound bomb, 2,600 pound bomb, 20,000 pound GBU bombs எல்லாமே 30,000 pound bomb இதெல்லாம் போட்டு இன்னும் அழிக்க முடியல. இது வரைக்கும் அழிச்சதா ஏதாவது ஒரு தரவு கிடைச்சிருக்கா? கோஆர்டினேட்டட் அட்டாக்ஸ் அடிக்கிறாங்க மேடம். 1000 மிசைல் வந்து ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேல் நோக்கி செலுத்தி இருக்கு. இந்த சைட்ல இருந்து இவங்க கிட்டத்தட்ட ஒரு 2000 மிசைலை செலுத்துறாங்க. இது வரைக்கும் செலுத்தி இருக்கு. கோஆர்டினேட்டட் அட்டாக்ஸ் பண்றாங்க. கரெக்டா சொல்லணும்னா ட்ரம்ப்புக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு ட்ரம்ப் வந்து ஏதாவது ஒரு இப்படி பண்றது சேட்டை பண்றதுக்கு அவரை பார்த்து அமெரிக்கர்கள் பாட வேண்டிய பாட்டு என்னடான்னா அவரே பாடிக்கலாம். நான் ஒரு முட்டாளுங்கன்ற பாட்டு அவர் கரெக்டா போடுது. பேர் என்ன? தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பாதுகாப்புத்துறை ஆலோசகர் டாக்டர் நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஜெய். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். நம்ம நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலையில எதிரி நாடுகள், அமெரிக்கா சார்ந்த நாடுகள் எல்லாமே போர்ல ஈடுபட்டு இருக்காங்க. 2 வாரங்கள்ல முடிவடையக்கூடியதா போர் ஸ்டார்ட் ஆனாலும் கூட 6 வாரங்களை கடந்து போர் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ விமானங்கள், அமெரிக்காவோட விமானங்கள் 20 வருடங்களுக்கு அப்புறமா எதிரி நாட்டுல வீழ்ந்திருக்கதா சொல்றாங்களே சார், என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரு விமானமா விழுந்திருக்கு. 2 விமானங்கள், ஹெலிகாப்டர் A-10 ஹெலிகாப்டர் உட்பட பிளஸ் F-35 ரக, அதாவது 6th ஜெனரேஷன் ஃபைட்டர்னு அவங்க மாறு கொள்கிற, யாராலும் அதை அழிக்க முடியாது 5th ஜெனரேஷன் 6th ஜெனரேஷன் என்னென்னவோ சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த விமானம் வந்து F-35 என்ற விமானம் இந்தியாலயே வந்து திருவனந்தபுரத்துல ஒரு வாட்டி தரையிறங்கிட்டு பல நாட்கள் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருந்தது. இயந்திர கோளாறுன்னு சொல்லப்பட்டது. இப்போ அது நிஜமாவே அதுல கோளாறு இருக்குன்னு சொல்றது ஈரான் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாங்க. ரெண்டாவது, நீங்க மறந்துடக்கூடாது, இந்த போரோட குறிக்கோள்கள் என்னன்ட்டே ஒரு வரையறைப்படுத்தாம இந்த போருக்கு அமெரிக்கா போனதால வந்த விளைவுகள் இன்னைக்கு அமெரிக்கா சந்திச்சுட்டு இருக்கு. இஸ்ரேல் சந்திச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் இஸ்ரேல் தரப்பு எடுக்கணுமா, அமெரிக்கா தரப்பு எடுக்கணுமா, ஈரான் தரப்பு எடுக்கணுமான்றதோட நான் இந்தியாவோட தரப்புல இருந்து நான் பாக்குறேன். இந்திய பொருளாதாரம் கோவிடுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 8% ஜிடிபி வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருந்தோம். நான் சொல்ல, கோல்ட்மேன் அண்ட் சாட்ஸ் சொல்லுது, IMF சொல்லியிருக்கு, வேர்ல்ட் பேங்க் சொல்லியிருக்கு, நம்மளோட வளர்ச்சி நல்லா இருந்தது. இந்த போர் வந்ததால அடுத்த குவார்டர், அடுத்த 3 மாதங்கள் 4 மாதங்களுக்கான வளர்ச்சி வந்து 6.1% விழக்கூடும். அடுத்த ஆண்டும் 5.9%-ல இருந்து 6.1% தான் வளர்ச்சி இருக்கக்கூடும். ஒவ்வொரு 1%க்கு கிட்டத்தட்ட $50 பில்லியன் நம்ம இழக்கிறோம்.
ஆனா இப்ப ஈரானோட ஒப்பந்தம் போட்டிருக்கதா சொல்றாங்களே சார். நான் சொல்றது நம்மளோட இழப்பு $100 பில்லியன் கிட்ட 100-150 பில்லியன் அவ்வளவு நம்மளுக்கு இழப்பு வரப்போகுது இந்த போரால. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த $100 பில்லியன் $150 பில்லியன் வந்து நம்மளுக்கு பொருளாதார இழப்பு இதனால வருதுன்னா இந்த போரால என்ன நடக்குதுன்னு பாருங்க. கேஸ் பற்றாக்குறை, ஈரான் ஜெயிக்குதா யூஎஸ் ஜெயிக்குதான்னு இல்ல, மொத்தத்துல நம்ம தோக்குறோம் இல்ல, உள்நாட்டுல கேஸ் பற்றாக்குறை. நெக்ஸ்ட் உலகம் ஃபுல்லா வரப்போறக்கூடிய எரிபொருள் பற்றாக்குறை, அது எண்ணெய் ஆகட்டும் இல்ல கேஸ் ஆகட்டும், ரெண்டுத்தையும் சேர்த்த பற்றாக்குறை. மூணாவது வரக்கூடிய இது உரங்கள், செயற்கையான உரங்கள், ஃபர்டிலைசர், அது கேஸ் தேவை, அதோட பற்றாக்குறை, நைட்ரஜனியஸ் ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னு அதோட பற்றாக்குறை இப்போ அதிகமாக போகுது. அது அதிகமாச்சுன்னா ஓகே, இந்தியாவில் வந்து நம்ம கோவிட் காலத்துல இருந்து ஃப்ரீ ரேஷன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஃப்ரீ ரேஷனை வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியும். பல ஆப்பிரிக்க நாடுகளும் பல நாடுகளும் வந்து இதை கொடுக்க முடியுமா? அப்போ உணவு பற்றாக்குறை வந்தா உலகத்துக்கு எவ்வளவு பெரிய சீரழிவு இது. இதுக்கு என்ன தீர்வு? இன்னைக்கு கத்தார்ல அடிச்சிருக்கிற ரஸ்லாஃபன் என்ற அந்த கேஸ் சுத்திகரிப்பு ஆலை மாத்திரம் திருப்பி கட்டுறதுக்கு $20 பில்லியன் செலவாகும். பட் அதிநவீன தொழில்நுட்பங்கள் இருக்கு, 6 மாதத்துக்குள்ள சரி பண்ணிடலாம்னு சொல்றாங்க. சரி, அந்த 6 மாதத்து வரைக்கும் வரக்கூடிய பற்றாக்குறை எப்படி நம்ம வந்து போக்க போறோம்? 5 நாள் நீங்க கேஸ் இல்லாம நீங்க சமைச்சு பாருங்க, முடியாது. பின்ன 6 மாதம்ன்றது கூட நான் சொல்றது 6 மாதம்ன்றது இவங்க சொல்றது அதிநவீன தொழில்நுட்பங்கள் எல்லாம் இருக்கலாம். இவங்களே வந்து 4 மாதம் வரைக்கும் 6 மாதம் வரைக்கும் போற அப்படியே நீடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லுது. இவங்க ஏதாவது ஒரு வரையறைப்படுத்திருக்காங்களா? இந்த டைம் லைனுக்குள்ள இந்த போரை நாங்க முடிச்சு 48 மணி நேரம் கெடு விதிச்சிருக்காரு சார். மறுபடியும் இவர் எத்தனை வாட்டி 48 மணி நேரம் கெடு விதிப்பாரு? 48 5 ஆச்சு, 5 நாள் ஆச்சு, 5 10 நாள் ஆச்சு, திரும்பி இப்ப 48. நீ ஒரு வாட்டி ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்மஸ் வந்து நீங்களே திறந்துக்கோங்க அப்படின்றாரு. இல்ல நான் 48 மணி நேரத்துல நீ திறக்கல என்ன அப்படின்றாரு. நேத்து பிரெஞ்சு கப்பல்களுக்கு ஈரான் வந்து ட்ரம்ப் அவங்க சாடி பேசியிருக்காரு, இமானுவேல் மேக்ரோன்னு சொல்லிட்டு பிரெஞ்சு கப்பலை வந்து போகுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப இது என்ன மாதிரியான இதுவா மாறிட்டு இருக்கு பாருங்க. ஹார்மூஸ்ன்றது எல்லாரும் போயிட்டு வந்துட்டு இருந்தத இன்னைக்கு இந்த தேவையில்லாத போரை ஒண்ணு தொடங்கி ஈரான் அடிக்க போய் ஹார்மூஸை ஈரான் கட்டுப்பாட்டுல விட்டது மொத்தம் தானே அமெரிக்காவோட சாதனை. உலகுக்கு இவங்க கொடுத்துருக்கிற வேதனையும் அதுதான். வேற என்ன சாதிச்சாங்க போர்ல சொல்லுங்க? முதல்ல என்ன சொன்னாங்க? அவங்களோட ஏவுகணைகள் உற்பத்தி திறனை நாங்க அழிப்போம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆட்சி மாற்றோம்னாங்க. அதுல இருந்தே எடுத்துக்கிறேன். 86 வயது உள்ள குமேனியை கொன்னுட்டு 56 உள்ள வயது குமேனியை வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு எடுத்து, இது ஆட்சி மாற்றமா? இல்ல. சரி, ஐஆர்ஜிசி வலு இழந்துரும், இன்னி வரைக்கும் வலு இழந்திருக்கா? இந்த வான்வழி தாக்குதலே ஐஆர்ஜிசி அவங்க தான் பண்றாங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்க? அவங்களோட அணு ஆயுதங்களை நாங்க அழிச்சிருவோம். இஸ்ஃபஹான்லயோ ஃபார்டோலயோ மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி, நட்டான்ஸ், இங்க இருக்கு இஸ்ஃபஹான், ஃபார்டோ, நட்டான்ஸ், இங்க அழிச்சிருவோம். 5000 பவுண்ட் பாம்பு, 2600 பவுண்ட் பாம்பு, 20,000 பவுண்டர்ஸ் ஜிபியு பாம்ஸ் எல்லாமே, 30,000 பவுண்ட் பாம்பு, இதெல்லாம் போட்டும் இன்னும் அழிக்க முடியல. இது வரைக்கும் அழிச்சதா ஏதாவது ஒரு தரவு கிடைச்சிருக்கா? ரேடியோ ஆக்டிவ் லீக் ஏதாவது நடந்திருக்கா? மார்ச் 3ஆம் தேதியே போர்ல வெற்றி பெற்றோம்னு அறிவிச்சாரு சார். அப்போ நீ போர் குறிக்கோள்கள் என்னன்ற புரியாமல் தான் போரை தொடக்கி இருக்கீங்க. வெறும் ஆட்சி அயத்துல்லா குமேனிய கொன்ன உடனே போரை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அது ஜெயிக்கலன்னு அர்த்தம். அங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆனா இவங்க நினைச்ச ஆட்சி மாற்றம் ஏற்படல. ஐஆர்ஜிசி வந்து அடி வாங்கியிருக்கு, ஆனா இவங்க நினைச்ச அளவுக்கு அடி வாங்கல. அவங்களோட ஆயுதங்கள், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மிசைல்களோட தன்மை வந்து முதல்ல இருந்த தன்மை வந்து 490 மிசைல் ஒரு நாளைக்கு ஃபயர் பண்ணிட்டு இருந்தாங்க இஸ்ரேலை நோக்கி, மற்ற இடங்களை நோக்கி. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 30ல இருந்து 60 மிசைல் தான் ஃபயர் பண்றாங்க. ஆனா இப்ப இன்னைக்கு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க மிசைல் என்ன மாதிரி மிசைல்கள் யூஸ் பண்றாங்க? கரம்ஷேர் 4ஐயும், மஜித் மாதிரியான மிசைல்கள், காசிம், மஜித், செஜல், அது இல்லாம இப்போ ஃபதே 2 ஹைப்பர்சோனிக் மிசைல்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அட்வான்ஸ் மிசைல், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல்ஸ். உங்ககிட்ட இருந்த எல்லா டிஃபென்ஸ் சிஸ்டம், பேட்ரியாட் முதல் கொண்டு, தாட் முதல் கொண்டு, டாமஹாக் எல்லாமே காலி. டாமஹாக்கோட விலை எவ்வளவு? $2 மில்லியன். பேட்ரியாட்டோட விலை எவ்வளோ? $3 to $4 மில்லியன் ஒரு மிசைலோட விலை. அதே தாடோட விலை எவ்வளோ? $12 மில்லியன். இது எல்லாத்தையும் நீ உபயோகப்படுத்தி முதல் வேவ்ல அவங்க வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1750 ட்ரோன்ல இருந்து 2000 ட்ரோன் விட்டாங்க. இந்த ட்ரோன்களை அழிக்கிறதுக்கு இந்த மிசைல், இந்த என்னது $20,000 விலையுள்ள ட்ரோன் அழிக்கிறதுக்கு $20 லட்சம் விலையுள்ள பேட்ரியாட்ட டாமஹாக்கை யூஸ் பண்றது.
40 லட்சம் டாலர் விலையுள்ள பேட்ரியாட்டை யூஸ் பண்றது, கிட்டத்தட்ட 1,20,00,000 விலையுள்ள தாடை யூஸ் பண்றது. மொத்தத்தையும் முடிச்சிட்டீங்களா? ஸ்டாக் காலியா? ஸ்டாக் காலியான அப்புறம் இன்னைக்கு என்ன பண்றான் ஈரான்? இப்ப அடிக்கிற எல்லா மிசைலுமே கோஆர்டினேட்டட் அட்டாக்ஸ் அடிக்கிறாங்க மேடம். 1000 மிசைல் வந்து ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேல் நோக்கி செலுத்தி இருக்கு. இந்த சைடுல இருந்து இவங்க கிட்டத்தட்ட ஒரு 2000 மிசைலை செலுத்துறாங்க. இதுவரைக்கும் செலுத்தி இருக்கு. கோஆர்டினேட்டட் அட்டாக்ஸ் பண்றாங்க. இப்ப இந்த மஜீத் மிசைல்னு சொல்லப்படக்கூடியது ரேடார சார்ந்து இருக்காது அப்படின்றாங்க. ஆமா, அது ரேடாரை சார்ந்து இருக்காது. ரேடார்ல வராது, பிளிப்பு வராது, அதாவது கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க சார் வான்வெளியில? அதாவது அது வந்து அதோட லோ ஃபிளைங் மிசைல், அது ஹை ஃபிளைங் மிசைல், லோ ஃபிளைங் க்ரூஸ் மிசைல் மாதிரி. ஸோ அது ரேடார்லயே வராதனால ஈஸியா இலக்க போய் எட்ட முடியும். இப்போ ஈரான் வந்து மலை சூழ்ந்த பகுதி, மலைகள் அதிகம் இருக்கிற பகுதியால அவங்க வந்து ராக்கெட் லான்ச்சர்ஸ் அதிகம் வந்து ட்ரக் கனெக்டட் லான்ச்சர்ஸ் அப்படின்வாங்க. அது நிறைய வந்து மலை சூழ்ந்த பகுதிகளில் அவங்க வச்சிருக்காங்க. இவங்க என்ன சொன்னாங்க, நாங்க போட்ட குண்டுகள்ல ஈரானோட ராக்கெட் லான்ச்சர்கள் எல்லாத்தையுமே நாங்க கிட்டத்தட்ட அழிச்சிட்டோம் அப்படின்னாங்க. அப்ப திடீர்னு இப்ப பிறந்து வந்தது எல்லாத்தையும் இன்னும் இந்த 30 நாள்ல உற்பத்தி பண்ணிட்டாங்களா? அப்போ உங்களோட இன்டெலிஜென்ஸ் போதிய அளவுக்கு இல்லை. ஈரானோட முழு ராணுவ பலத்தை நீங்க ஒழுங்கா அசஸ் பண்ணல, அதாவது அதை ஒழுங்கா அதை கணிக்கல. கரெக்டா சொல்லணும்னா ட்ரம்ப்புக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு ட்ரம்ப் வந்து ஏதாவது அவர் இப்படி பண்றது சேட்டை பண்றதுக்கு பதிலாக அவரை பார்த்து அமெரிக்கர்கள் பாட வேண்டிய பாட்டு என்னடான்னா அவரே பாடிக்கலாம், நான் ஒரு முட்டாளுங்கன்ற பாட்டு அவர் கரெக்டா பொருந்தும். இதெல்லாம் அவர் எலெக்ஷன் சார்ந்து பண்றாரு. எலெக்ஷனுக்கு மக்கள் முடிஞ்சு போச்சு, எலெக்ஷன் கதை முடிஞ்சு போச்சுங்க. அவர் எப்படியும் ஜெயிக்க போறது இல்லை, மேட்டர் ஓவர். ஸோ there is no possibility of Trump winning the next election. ட்ரம்ப் எலெக்ஷன்லயே நிக்க முடியாது நெக்ஸ்ட், ஏன்னா 2 டேர்ம் ஆயிடுச்சு. அதனால ஜேடி வான்ஸ் வந்து ட்ரம்ப் விட்டு தூரமா விலகி நிக்கிறார். ஜேடி வான்ஸ் வந்து இந்த போரை அமைதியான முறையில முடிக்கணும்னு 2 வாட்டி ஜேடி வான்ஸ் வந்து பேச்சுவார்த்தைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஜேடி வான்ஸ் யார் கூட ஈரான்ல பேசிட்டு இருந்தாங்களோ அவங்க வீடு மேல குண்டு போட்டிருக்காங்க. அமெரிக்கா சார்ந்து கமால் கராசி அப்படின்னு சொல்றாங்க, இஸ்ரேல் போட்டிருக்கு. ம். ஸோ ஜேடி வான்ஸுக்கும் ட்ரம்ப்புக்குமே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு. ட்ரம்ப்புக்கும் பேம் போண்டின்னு சொல்லிட்டு அவங்களோட அட்டர்னி ஜெனரல் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. ராணுவ தளபதிகள் இவங்க வந்து ஆட்சிக்கு வந்த உடனே சிக்யூ பிரவுன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் ஆஃப் ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அவரை பதவியிலிருந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் போன வாரம் 3 நாள் முன்னாடி ராண்டி ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ராணுவ தளபதி, ராணுவத்தோட சீஃப் ஜெனரல் ராண்டி ஜார்ஜ் அவரை மாத்தினாங்க. அதுக்கப்புறம் ஒரே பெண்மணி, ஒரு அட்மிரல் ரேங்க்ல இருந்த ஒரே பெண் கப்பற்படை தளபதியை லீசா பிரான்சிட்டின்னு சொல்றாங்களே அவங்கள பதவியில இருந்து தூக்குனாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கூட இருந்தவங்களே பதவி விலகல்லாம் செஞ்சாங்க. இல்ல அது அப்புறம் ராணுவத்துல இவங்க எடுத்துட்டு வந்த பீடெக்ஸத்தை எடுத்துட்டு வந்த ட்ரம்ப் எடுத்துட்டு வந்த மாற்றங்களே பத்தியே நான் பேர்கள் மாத்திரம் சொல்றேன், குறிப்பிடுறேன் நான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் ஸ்லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமானப்பட தளபதி, யுஎஸ் ஏர்ஃபோர்ஸோட தளபதி, அவரை பதவி விலக செஞ்சாங்க. அது இல்லாம ஜேம்ஸ் மிங்கஸ் சொல்லிட்டு ஜார்ஜ் ராண்டின்னு சொல்லிட்டு சொன்னேன் பாத்தீங்களா, ராணுவ தளபதி, அவருக்கு நம்பர் 2வா இருந்தவர், அவரையும் பதவி விலகி செஞ்சாங்க. அவருக்கு பதிலாக கிறிஸ்டபர் லேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அடிவரடியா இருக்கக்கூடிய ஒரு ராணுவ தளபதியை எடுத்து வந்திருக்காங்க. இது இல்லாம அமெரிக்கர்களுக்கு வந்து அவங்க சர்ச் போதனைகளும் கிறிஸ்துவ நெறிப்படி ராணுவம் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கன்ட்டு ஒரு தளபதி இருக்காரு. மத போதகர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தளபதி, அதுக்குன்ட்டு ஒரு ராணுவ தளபதி இருக்காரு. அவர் ஹிஸ் நேம் இஸ் மேஜர் ஜெனரல் கிரீன், வில்லியம் கிரீன் ஜூனியர். அவரை வந்து பதவியில நீக்கியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க போற முடிக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்ல அவங்களுக்குள்ளேயே ட்ரைனிங் இருக்கிற தளபதி ஹாட்னி, டேவிட் ஹாட்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தளபதி இருக்காரு. அவர் தான் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு, ட்ரைனிங் கமாண்ட், ராணுவத்துக்கு ட்ரைனிங் கமாண்ட். அந்த தளபதியும் நீக்கி இருக்காங்க. மொத்தம் இருக்கிற ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கமிட்டியில கிட்டத்தட்ட முன்ன வந்து 32.9% வந்து கலர்டு பீப்புள் இருந்தாங்க. கலர்டுன்னா கருப்பின மக்கள் நம்ம சொல்லக்கூடாதுன்றதால அவங்களை கலர்டு அப்படின்னு சொல்றோம். 17% பெண்கள் இருந்தாங்க. இப்ப எல்லாமே ஆண்கள் தான், எல்லாருமே வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்க தான் ராணுவத்துல இருக்கக்கூடியவங்க. அந்த ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் கமிட்டியில 33% வந்து கலர்டு, 17% வந்து பெண்கள்.
ஸோ 49% வந்துருது. இதுவே கிட்டத்தட்ட 50% வெள்ளையின மக்கள் இருந்தாங்க. இப்ப எல்லாருமே வெள்ளையின மக்கள் தான். இப்ப ராணுவ தளபதிகள் எல்லாம் அமெரிக்கால இருக்கிற இதுல. ஸோ இந்த போர் என்ன மாதிரியான பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா, அமெரிக்காலேயே இன்னொரு கிட்டத்தட்ட ஜெர்மனில எப்படி ஜெர்மானியர்கள் தான் எல்லாமே பண்ணணும், நாசி ஜெர்மனியோட ஒரு ஒரு பிம்பமா ட்ரம்ப் அரசாங்கம் மாறிட்டு இருக்கு. கிறிஸ்துவ போதனைகள் பென்டகன்ல கொடுக்கப்படுது. அதை ஏத்துக்கொள்ளாதவங்க, பீட் ஹெக்ஸத்தோட சிந்தனையை வந்து புறக்கணிக்கிறவங்க பதவியில் இருந்து அப்புறப்படுத்தப்படுகிறார். 12 ஜெனரல்களின் பதவி பறி போயிருக்கிறது, அல்லது அவர்களை ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அமைச்சிருக்காங்க, அல்லது இடம் மாட்டிருக்காங்க. ஒரு ஒரு இன்சிக்னிபிகன்ட் பொசிஷன், ஒரு அந்த பதவிக்குன்ட்டு அங்கீகாரம் இல்லாத இடத்துல போயிட்டு அவங்கள போயிட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 12 தளபதிகள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது ட்ரம்போட ஆலோசகரோட முடிவா இல்ல ஆமா, பீட் ஹெக்ஸத்தோட முடிவு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்காட் பெசன்ட் வந்து அவரால இன்னைக்கு ட்ரெஷரி செக்ரட்டரி, அமெரிக்காவோட ஆயில் பாண்ட்ஸ் வந்து யாருமே ஆயில் பாண்ட்ஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸ்னா ஒவ்வொரு தர்ஸ்டேவும் வந்து அமெரிக்கா வந்து ட்ரெஷரி பாண்டை விற்கும். $5 பில்லியன் $10 பில்லியன். அந்த பாண்டை வாங்குறதுக்கு யாரும் இல்லை. அதாவது அமெரிக்க டாலர் பாண்டுகளை வாங்குவதற்கு உலகம் தயாராக இல்லை. டாலர் தன் மதிப்பை இழந்து கொண்டு சொல்லலாம். இந்தியா ரூபாய்க்கு ஒரு டாலருக்கு ரூபாய் வந்து 95 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஓகே, நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கும் அது குளோபலா அது யூஸ் பண்ணக்கூடிய உலகளாவிய அளவுல அதுதான் கரன்சியா இருக்கிறதுனால ஏறுது. பட் அடிப்படையா பாத்தீங்கன்னா டாலரோட டிமாண்ட் வந்து கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு. டீடாலரைசேஷனுக்கு வாய்ப்பு அது மொமெண்டம் எடுத்திருக்கு. இப்ப சைனாவே கூட என்ன பண்ண போறான், ஐ மீன் ஈரானே கூட யுவான்ல காசை கொடுன்னு சொல்றான். அந்த $2 மில்லியன் ஒரு, அதாவது ஒவ்வொரு கப்பல் பாஸ் ஆகிறதுக்கு ஒரு பேரலுக்கு $1 கணக்குல குறைந்தபட்சம் ஒரு கப்பல் வந்து 2 பில்லியன் பேரல் வரைக்கும் எடுத்துட்டு போக முடியும் எண்ணெய. சோ அந்த கணக்குல ஒரு பேரலுக்கு $1 சொல்லி கணக்கு போட்டு $2 பில்லியன் நீ வந்து கப்பம் காட்டணும். இப்போ இந்தியா வந்து ஈரானோட ஒரு ஒப்பந்தம் போட்டதா சொல்லப்படுது சார். 2019க்கு அப்புறமா இப்பதான் ஒப்பந்தம் போட்டதா சொல்லப்படுது. எண்ணெய் வாங்குவது. அது வந்து நாணய முறைப்படி இந்திய நாணயமா இல்ல சைனாவோட நாணயமா, டாலர் தானா? வெஸ்ட்ரோ சிஸ்டம் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அதுக்கு இந்தியால வந்து நம்ம ரூபாவை வந்து அதுக்கு அவங்க பேங்க் அக்கௌண்டிங் ஓபன் பண்ணுவாங்க. யூகோ பேங்க்னு ஒரு பேங்க் இதுக்குன்னே இருக்கு. அந்த பேங்க் வந்து ஈரான்லயும் இருக்கு. அந்த பேங்க் வந்து கல்கட்டா பேஸ்டு. அதுல வந்து நம்ம பணத்தை போடுவோம். பணத்துக்கு இவங்க வந்து எண்ணெயை கொடுப்பாங்க. நம்ம இந்திய ரூபாய் பணத்தை அதுல டெபாசிட் பண்ணும்போது அதுக்கு இணையான பொருட்களை இந்தியால இருந்து வாங்கிப்பாங்க. உதாரணத்துக்கு உணவுப் பொருட்கள். இப்ப இந்த போர் காரணமா சீனாவோட யுவான் முறையில மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இன்னும் இந்தியா மேல அதை வந்து அவங்க திணிக்கல. எனக்கு யுவான்ல கொடுன்னு அவங்க சொல்லல. நம்ம வெஸ்ட்ரோ சிஸ்டம் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஏன் ரஷ்யா கூடயே வெஸ்ட்ரோ தான் ஃபாலோ பண்ணோம். நம்ம வந்து சைனா கரன்சிலையும் ரஷ்யாவுக்கு பே பண்ணோம். 5% என்னவோ தான் பே பண்றோம். மிச்சம் எல்லாமே இந்தியன் ருப்பியில தான் பே பண்றோம். நம்மளுக்கு ரஷ்யால பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. அதே மாதிரி ரஷ்யாவுக்கு வந்து இந்தியால பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. ஸோ அவங்க வாங்குற பொருட்களுக்கு வந்து அவங்க கரன்சிலும், நம்ம வாங்குற பொருட்கள் நம்ம கரன்சிலையும் தான் நம்ம வந்து பே பண்றோம். அது கன்வர்ஷன் ரேட் வந்து நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த போல நம்ம பணத்தை வந்து டெபாசிட் பண்றோம். அது தேவையான கிட்டத்தட்ட பண்ட மாற்றம். அதுதான் இது சிஸ்டம். ஷிஃப்ட் சிஸ்டம்ல வராம பண்ணக்கூடிய ஒரு வர்த்தகம். இப்போ இந்த டீடாலரைசேஷன்ங்கிறது டாலர் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல யுவானை வந்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரியா, இல்ல ஒட்டுமொத்தமா யுவான் மட்டுமே இருக்கு? இல்ல டாலர் என்ற கரன்சியோட தேவையை கம்மியாக்கும் போது அமெரிக்கா வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் 2022ல ரஷ்யா போறப்போ அமெரிக்கா சடனா வந்து ரஷ்யாவோட பணத்தை வந்து உலகத்துல இருந்த பணத்தை ஃபுல்லா வெளியே இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாத்தையும் $300 பில்லியன் அளவுக்கு ஃப்ரீஸ் பண்ணாங்க. ரூபிய இல்ல டாலர். ரஷ்யாவோட கரன்சியே வெளியே இருந்தது. $300 பில்லியன் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணாங்க. அது ரஷ்யாவோட பணம் கொடுக்கல. அன்னைக்கு டாலர் மேல இருந்த மதிப்பு அன்னைக்கு போனதுதான் இன்னி வரைக்கும் அது ரீகெயின் பண்ணல. இன்னைக்கு அமெரிக்க பொருளாதாரத்தோட சூழ்நிலைய ஒரே ஒரு விஷயத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த போர் தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு கேலன் US கேலன்னா கிட்டத்தட்ட 3 லிட்டர் 800 ml வச்சுக்கோங்க. 3.785 3 லிட்டர் 785 ml ஒரு கேலன், அமெரிக்கன் கேலன் எண்ணெய் ஈக்குவல் டு எவ்வளவு இன்னைக்கு டாலர்னு பாத்தீங்கன்னா $4.1 உயர்ந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எவ்வளவுடான்னா ஒரு கேலன் வந்து இதே 3.785 லிட்டர் வந்து எவ்வளவு வித்துட்டு இருந்ததுன்னா பிப்ரவரி மாசத்துல $2.50 தான் வித்துட்டு இருந்தது.
அதாவது $2.5 ஈக்குவல் டு 3.25 லிட்டர் பெட்ரோல் கிடைச்சிட்டு இருந்தது. கச்சா எண்ணெயா பெட்ரோல். ஓகே. இன்னைக்கு வந்து அதே வந்து 1 கேலன் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட $4.1 கிட்ட வந்துருச்சு. அப்போ டாலரை வந்து இந்திய ரூபாயில கன்வெர்ட் பண்ணி பாருங்க, 95 ரூபா இன்னைக்கு. கிட்டத்தட்ட 400 ரூபாய் கிட்ட. கிட்டத்தட்ட 400 ரூபா. அதாவது 3.25 லிட்டர் பெட்ரோல் 400 ரூபா. கிட்டத்தட்ட இந்தியாவோட அதிகமா விக்கிறாங்க. புரியுதா நான் சொல்றது? இந்தியால இன்னைக்கு தமிழ்நாட்டுல விக்கிறத எடுத்துக்கிட்டாலே 4 லிட்டர் பெட்ரோல் 400 ரூபா. அப்ப அமெரிக்கால வந்து அதிகம் விக்கிறாங்க. அப்போ அது விலைவாசி உயர்வு எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போயிருக்கும், மக்களுக்கு எவ்வளவு பெரிய அதிருப்தியை உண்டாக்கி இருக்கும். இந்த மாதிரி ஒரு டாலர் பெட்ரோல் ஷாக் எப்ப கிடைச்சதுனா 2022 கிடைச்சது. அது டெம்பரரி ஷாக்கா தான் இருந்தது, ஏன்னா ரஷ்யா யுக்ரைன் போரால. பட் இது மாதிரி ஷாக்கை வந்து அவங்க எதிர்பார்க்கல. நான் ஏற்கனவே சொன்னேன், ஈரான்ல அவங்க எடுத்த குறிக்கோள்கள் என்ன? 1 ஆட்சி மாற்றம், 2வது அவங்க ஏவுகணைகளை வந்து செயலிழக்க செய்யறது, 3வது வந்து அவங்களோட அதாவது அணு ஆயுதத்தை இல்லாம பண்றது, கடைசியா வந்து அவங்க எடுத்துக்கிட்டது ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ வந்து திறந்து விட பண்றது. எந்த குறிக்கோளாவது இது வரைக்கும் அடைஞ்சிருக்காங்களா? ஆனா வெற்றி பெற்றோன்னு மட்டும் சொல்லிக்கிட்டே. எப்படி வெற்றி என்பது எதை வச்சு மெஷர் பண்றீங்க? 9,000 இடங்கள் மீது நாங்கள் குண்டு தாக்குதல் செய்துள்ளோம். ஓகே, நீ தாக்குதல் செய்திருக்கிற, அதனால ஈரான் சண்டை போடுற வலிமை குறைஞ்சிருச்சா? நான் அவனை 10 வாட்டி அவன் மூஞ்சிலேயே பஞ்சு கொடுத்துருக்கேன், அவன் ஒரு வாட்டி திருப்பி நாக் அவுட் பஞ்சு கொடுத்தா நீ கீழே விழுந்துட்ட, 10 கவுண்ட் பண்ணாங்க, நீ தோத்துட்டேன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. தோல்வி ஒத்துக்க மாட்டாரு. அது ஈகோ. ட்ரம்ப் டெஸ்பரேட்லி வாண்ட்ஸ் போரை விட்டு வெளியே வரத்துக்கு அவருக்கு வந்து ஒரு காரணம், அவர் வென்றதாக அறிவித்துக் கொள்வதற்கு ஒரு காரணம் தேவை. அந்த டெஸ்பரேஷன்ல அவர் என்னென்னோ பண்றாரு, ஏதேதோ செய்கிறார். கர்க் ஐலாண்ட போய் பிடிக்கலான்னு போனா கர்க் ஐலாண்ட அவங்க பிடிச்சாங்கடான்னா ஈரான் எல்லா இடத்து மேலேயும் குண்டு போடுவோம். நேற்று குவைத்தோட எலக்ட்ரிசிட்டி ஸ்டேஷன்ல எல்லாம் குண்டு போட்டிருக்காங்க, பவர் ஜென்ரேஷன் இதுல எல்லாம், டீசல்நேஷன் பிளான்ட். இப்போ ட்ரம்ப் வந்து ஈரானை மொத்தம் ஸ்டோனேஜுக்கு இழுத்துட்டு போனோம்னு பாக்குறாரா, இல்ல மொத்த அரபு நாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து மொத்த மேற்காசிய நாடுகள் எல்லாத்தையுமே வந்து கற்காலத்துக்கு எடுத்துட்டு போனோம்னு பாக்குறாரு? இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி ஜெய். பேர் என்ன? தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.